ஹாஸ்பிட்டலில் இருந்து முதலுதவி கிடைக்கணும். பக்கண்டு வந்து இந்த மருத்துவர் என்றது வந்து கடவுளுக்கு சமன், அப்படித்தான் பார்க்குறோம் நாங்கள். அப்படித்தான் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லா வீட்டில் வேலை விட்டு போவாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்காங்க, அப்புறம் என்ன ஆகிருக்காங்க. இப்படியான வைத்திய அதிகாரிகள் உண்மையிலே கடமைக்கு தேவையா? டாக்டர் கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் விடல சும்மா விடல விடல சும்மா இருந்தா ஆக்சிடென்ட் போட்டு கொண்டு வந்தீங்க, அப்புறம் சும்மா இருந்து இருக்கிறீங்க. அது சரி டாக்டர் கொஞ்சம் பாருங்களா, சும்மா இருக்கேன்னு கேட்குறீங்க நீங்க. ஆக்சிடென்ட் போட்டு கொண்டு வந்துருக்கோம், கொஞ்சம் பார்க்க சொல்லல, நான் சும்மா இருக்கேன் டாக்டர். அப்படி கேட்கலாமா? 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 இல்லை, நான் அனுராதபுரத்துக்கே போறையா, நான் என் ஊருக்கே போறேன். என்ன டாக்டர் நீங்க வாங்க வாங்க. இல்ல, இந்த மாதிரி டாக்டர் எல்லாம் நாய்க்கு தான் நல்லா. இங்க வாங்க வாங்க. நான் செத்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து ஒரு ஆரம்பமா இருக்கும் அவருக்கு. நிறைய பேர் மருத்துவத்துக்கு அரசாங்க ஹாஸ்பிட்டல் போகிறதை இப்போ தவிர்த்து கொண்டு வரணும். அப்போ இது வந்து ஒரு அரசாங்கம் கூட இந்த விஷயத்தை கவனத்தில் எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் இதை தாண்டி போய் கொண்டிருக்கும். வணக்கம் உறவுகளே, நான் வந்து சதீஷ் பெண்ணாயிட்டு வந்தேன்னு சொன்னால், ஒரு வாழைச்சேனையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் விவகாரம் ஒன்று போய் கொண்டிருக்கு தானே. அதில் வந்து உண்மையிலே ஒரு 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 சின்ன கருத்தொன்று சொல்லலாம்னு நானும் ஆசைப்பட்றேன். என்ன காரணம்னு சொன்னால், இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்தில் வந்து பாய்ஸ் ஆஃப் அனுசன்னு சொல்கிறான்னா வந்து இப்போ இருக்கா கைது செய்யப்பட்டிருக்கிறார், அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சில விஷயம் வந்து அவர்லேயும் பிழை இருக்குது, சில விஷயம் வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான இதுலேயும் வந்து நிறைய பிள்ளைகள் இருக்குது. அதை பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால், முதலாவது பிரச்சனை ஒரு ஆளை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே சேர்த்துட்டோம்னு சொன்னால், ஹாஸ்பிட்டலில் இருந்து முதலுதவி கிடைக்கணும். பக்கண்டு வந்து இந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போய், இல்லை நடக்க முடியாத ஆளுண்டா அப்படி செய்யலாம், நடக்கக்கூடிய ஆளுன்னு சொன்னால் கூட்டிக்கொண்டு போகலாம். முதலாவது ஒரு நர்ஸோ அட்டெண்டரோ பாஞ்சி வந்து கூட்டிக்கொண்டு போயிருக்கணும். போய் முதலாவது அந்த அந்த கையான்னு சொன்னால் கையுக்குரிய முதலுதவி பண்ணியிருக்கணும். அது அவையில் தவறு. ரெண்டாவது விஷயம் வந்து, இந்த அண்ணா வந்து ஒரு ஒரு அவசரப்பட்டு இந்த வீடியோவை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இவர் வந்து என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், ஆளுநர்கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்கேக்குள்ள இதை வந்து அங்கே ஒரு பதிவாக அவருக்கு கொடுத்து அங்கே இருந்து இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கலாம். அந்த பிரச்சனை அங்கே நடைபெறாமல் இருந்திருந்தால், ஆளுநர்கிட்ட கொடுத்து இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் இவர் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அது இந்த அண்ணாவில் இருந்தால் வரும். மற்றபடி பெருசாக ஒன்றும் இவரில் தவறு இல்லை. இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒரு ஆளை தூக்கிக்கொண்டு போய் அவ்வளோத்துக்கு விடையக்குள்ளே மனசில் ஒரு ஆதங்கம் இருக்கும். என்னடாப்பா, நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிக்கொண்டு வந்து விட இப்படி அலட்சியமாக இருக்கணும்னு சொல்லி தான் அவற்றை ஒரு கருத்து. அவர் அதைத்தான் சரியாக அவர் அதை வேதனைப்பட்டு சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது பிரச்சனை வந்து, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆகளும் வந்து அந்த வீடியோ பாருங்கள், வீடியோ வெறும் கீழே பாருங்கள், அலட்சியமாக தான் விட்டுட்டு இருக்கணும். அவையில் வேலை செய்தோன்று இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவேல் பக்கண்ட ஒரு நர்ஸோ அட்டெண்டரை கூப்பிட்டு சொல்லலாம், அவரை இருக்கா உள்ளே எடுங்கன்னு சொல்லிவிட்டு அவரை உள்ளே இருத்தி போட்டு இவையல் இந்த அலுவலை பார்த்துட்டு பக்கண்டு போய் அவருக்கு ஏதாச்சும் ஒரு சிகிச்சையை செஞ்சுருக்கலாம். அது கூட அவையல் செய்யலை. அந்த வீடியோவில் துல்லியமாக அப்படியே காட்டுப்படுது, அது பார்க்க தெரியுது. அடுத்த விஷயம் வந்து, இந்த இப்போ அரெஸ்ட் பண்ணி இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு விசாரணை இருக்கும். அது விசாரணைகள் எடுப்பாங்களேன்னு சொன்னால் புள்ள சரியால் பார்க்குறதுக்கு தான் ஒரு விசாரணை எடுப்பாங்க. மற்றது இந்த இந்த யூடியூபர் மார்க்குன்னு நான் சொல்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால், ஒரு மனிதன் தன்னால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்களை செய்து வைக்கல சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அவர் வந்து ஒரு கடையை திறந்தார், ரெண்டேக்குள்ளே எல்லாரும் போய் நின்று ஆடி பாடி ஒரு
ஒரு சப்போர்ட்டை கொடுத்தீர்கள். ஆனால் இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது என்ற காரணத்தை வந்து நிறைய பேர் அந்த வீடியோவை நீங்கள் அதை வந்து உங்களோட கருத்துகளோ ஆதங்கங்களோ தெரியப்படுத்தலை. அது உங்களில் இருக்கிற ஒரு பிள்ளை என்று சொன்னால் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து இப்படியான ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுக்கக்குள்ளதான் அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை வெளி உலகத்துக்கு காட்டணும்னு ஆசைப்படுவாங்க. மற்றொரு விஷயம் சொன்னால் இந்த வீடியோ பார்த்தால் நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, நீங்கள் வந்து யூடியூபர் சரியா, யூடியூபர் வேலாம் பார்க்கலாம். அதை நீங்கள் வந்து மீடியாவாக்குங்க. இப்போ உங்களோட இதை வந்து சேனலில் வந்து மீடியாவாக்கினீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு 1 லட்சம் ரூபாக்குள்ளே வரும். அந்த காசை கட்டி மீடியா ஐசி எடுக்கலாம். அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பாக இருக்குது. இப்போ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் மீடியா மூலமாக தெரிவிக்கலாம். யூடியூப்பாக போடாமல் மீடியா மூலம் தெரிவிக்கக்குள்ள இன்னும் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு சொன்னால் மீடியான்ற பவர் வேறு, யூடியூப்ன்ற பவர் வேறு, மீடியான்ற பவர் வேறு. அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து இதில் ஒருத்தருக்கும் இதாண்டையில் பொதுவான ஒரு கருத்து வைக்கிறேன். மற்ற இப்போ நான் பயந்து தாண்டியெல்லாம் நான் கருத்து வைக்கல. நான் எனக்கு வீடியோக்கள் பார்க்க சில விஷயம் கதைக்கணுமென்று இருந்தால் கதைப்பேன். அது அனைந்து வருது. அடுத்த விஷயம் வந்து இந்த அந்த அண்ணா அந்த 7ஆம் இருக்கிற அண்ணா வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்க நிறைய பேர் கருத்து அப்படின்னு சொன்னால் அவர் நல்லா தானே நடந்து தெரிகிறார். புற எண்ணத்துக்கு அவருக்கு இவ்வளவுக்கு ஆர்ப்பாட்டம் செய்தோன்னு சொல்லி ஒரு கருத்து வந்து கமெண்ட் கீழே பார்த்தேன். அது அப்படி பார்க்காதீங்க, ஒரு தரம் அப்படி பார்க்காதீங்கன்னு சொன்னால் அந்த அடி வாங்கினவனுக்கு தான் அந்த வலி தெரியும். அப்போ அவர் வந்து தன்னை மீறி ஒரு இதுக்குள்ளே அப்படி நடந்து போகிறார். அவற்றை ஒரு இதை வெளிப்படுத்துகிற பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்கள்லேயும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கும் அவருக்கு. அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து நாங்களும் இதை ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். சில உண்மையான விஷயங்களை வந்து நாங்களும் எடுத்து போடணும்னு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்சு என்றைக்கு அதை ஒரு சாதகமாக அமைதுவான்ட்டு நான் போடுவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மற்ற வந்து இது தெரியப்படுத்தலாம். இது வந்து ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டல்களில் செய்கிற ஒரு சின்ன தவறுகளால் வேறு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்கள் வந்து ப்ரைவேட்டாக ஒரு ஃபார்மசிகள் வந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்சுட்டு போகுது. அரசாங்கம் மட்டத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்கள் வந்து பின்னடைவை சந்திக்குது. நிறைய பேர் மருத்துவத்துக்கு அரசாங்க ஹாஸ்பிட்டல் போகிறதை இப்போ தவிர்த்து கொண்டு வருகிறோம். அப்போ இது வந்து ஒரு அரசாங்கம் கூட இந்த விஷயத்தை கவனத்தில் எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் இதை தாண்டி போய் கொண்டிருக்கும். இப்படியே போவேக்குள்ளே வந்து நிறைய பேருக்கு முதலாவது வந்து ஒரு மருத்துவர் என்ற வந்து கடவுளுக்கு சமம். அப்படித்தான் பார்க்குறோம், நாங்கள் அப்படித்தான் பார்க்குறோம். கடவுள்ன்ற வந்து ஒரு மருத்துவம் வந்து கடவுள். இப்போ ஹாஸ்பிட்டல்களில் கொண்டு போய் நாங்கள் ஒரு ஆளை சிகிச்சைக்கு விடையக்குள்ளே நாங்கள் அதில் கையெழுத்து கும்பிட்றோம், கடவுளே இவரை காப்பாற்றித்தாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த விஷயம் எல்லாம் வந்து நாங்கள் கடவுளை கண்ணால் நேர பார்க்குற மாதிரி தான். அப்போ அப்படியான ஒரு இதில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுதான் வேறு. இது உங்களுக்கு வந்த வழக்கு வந்து விசாரணை வழக்கு தான். நானும் ஒரு வழக்குக்கு போய் வந்தேன். அது எங்களுக்கு இனி அது சுமார் இதாக வந்துட்டு இருக்கும். அது ஒவ்வொருத்த வளர்ச்சிக்கு அது ஒரு முட்டுக்கட்டையாக வரவுக்கு வரும். எனக்கும் வந்தது போனான். ஓகே, பிரச்சனைகள் இந்த பக்கம் என்ன இருக்குன்ற வந்து விசாரித்து சில உண்மைகளை நான் அதில் கற்றுக்கொண்டேன். ஒரு நிறுவனமோ ஒரு முதலாளியோ தாக்கி பேச போகிறோம், இல்லை ஒரு விமர்சனம் வைக்க போகிறோம்னு சொன்னால் அவையில் எடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே இவர்றான்ன்றதை துல்லியமாக தண்டாமல் நாங்கள் பொதுப்படையாக கதைச்சி விட்டால் ஓகே, அந்தளவு கேஸுகள் எல்லாம் வருமன்றது இல்லை. அப்போ அந்த விஷயத்தை நான் இந்த விஷயத்தில் கற்றுக்கொண்டேன். ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு உறுதியான கட்டமைப்பில் போகுதுன்ற வந்து நான் புரிந்து கொண்டேன். ஏன்னு சொன்னால் சில விஷயங்கள் அவதானிக்கக்குள்ளே பார்த்து நான் அதை உணர்ந்து கொண்டேன். அதால் வந்து நாங்களும் வந்து இனி சில விஷயங்களை செய்யக்குள்ளே யோசித்து தெளிவாக செய்யணுமன்றதை வந்து நான் கற்றுக்கொண்டேன். சரியா? அதால் இந்த இந்த யூடியூப்பில் வந்து எல்லோரும் ஒத்து போகணும். சில விஷயங்களை வந்து கதைச்சி ஆலோசனை எடுத்து செய்யணும்னா அது உண்டு. அது நீங்கள் நிறைய வளர்ந்துட்டியல், அது என்ன விளங்குது. ஆனால் இதில் சில விஷயங்களை வந்து நீங்களும் சின்ன பிள்ளைகளை விட்டுட்டியல். அது வந்து நான் உன்னிப்பாக அவதானிச்சு பார்த்தேன். உங்களே சின்ன பிள்ளைகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ அந்த அடிபட்டு இருந்தேறானே, எச்சலம்பட்டு இருந்தேறானே அந்த அன்னையை வந்து நீங்கள் முன்னுக்கே பாஞ்சு போய் தூக்கின மாதிரி அந்த வீடியோவில் இல்லை. விளங்குதா? பாஞ்சு போய் தூக்கின மாதிரி இல்லை. பாஞ்சு போய் தூக்கிட்டு வீடியோ எடுத்திருந்தா வேறு. நீங்களும் வீடியோவை எடுத்துட்டு தான் தூக்குறீர்கள்.
அப்படின்றக்குள்ள உங்கள்கிட்டையும் சில தவறுகள் இருக்குது. அது மாதிரி தான் டாக்டர் ஆகலும் தங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பேஷண்ட் ஒரு ஆள் இருக்கக்குள்ள அவையில் கவனிச்சுட்டு தான் அடுத்த பேஷண்ட்டை பார்க்கணுமெண்டு அவையிலும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு அட்டெண்டர் நர்ஸ்மார் இவரை கூட்டி கொண்டு போய் உள்ளுக்கு வச்சு சில இதுகளை செய்து கொண்டு இருக்கக்குள்ள டாக்டர் பக்கண்டு போய் அதை பார்த்து என்ன பிரச்சனைன்றதை வந்து அவர் சரி பண்ணியிருக்கலாம். அதான் உண்மை. சரி, அடுத்த விஷயம், இந்த யூடியூப் சேனல் எல்லாம் செய்கிற உறவுகளை என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், சில நல்லதுகள் கெட்டதுகள் விஷயங்களில் வந்து நீங்கள் தலையிட்டு கதையுங்க. சும்மா வேறு விஷயங்களுக்கெல்லாம் காய்க்கிறோம், இந்த விஷயத்துக்கெல்லாம் கதைக்கலாம், அவருக்கு சப்போர்ட்டும் கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்படி அவரால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்களை வெளியில் கொண்டு வந்து காட்டுறாருன்னு சொன்னால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். சரியா? இதோட வந்து எதுவும் குற்றங்கள் பிள்ளைகள் இருந்தால் ஓகே, சாரி, வீடியோவை தட்டாமல் பாருங்க.